ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஜித்தை அடிச்சவங்க போலீஸ்ன்றதுனாலதான் அந்த பையன் எந்திரிச்சு நின்று எதுவும் சொல்ல முடியாம அடிச்ச அடியெல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தான். ஆனா அந்த பையன் அவனுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு, அவனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு, அவனுக்கு இருக்க உயரத்துக்கு, அவனுக்கு இருக்கிற ஒரு தைரியமான ஒரு இதுக்கு இவங்க 5 பேர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 50 பேர் வந்தா கூட வெளுத்து கட்டி அனுப்பிச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போலீஸ்ன்ற ஒரே மரியாதைக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் அத்தனை அடியையும் அடிங்கன்னு வாங்கியிருக்கான். அவனால திருப்பி ஒரு அடி அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 பேர் திக்கு தெரியாம ஓடி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாத்துக்கலாம் அதோட கேஸ் என்ன ஏதுன்னு. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாவப்பட்டவங்க, ஒரு ஏழைப்பட்டவங்க, நம்ம பெரிய பதவியில இருக்கோம், அதனால நம்ம யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலான்னு மட்டும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப தப்பு. அவன் ஒருத்தன் தான் அந்த போயிட்டான். ஆனா அந்த 5 பேர் குடும்பத்துல இருக்க பொண்டாடி பிள்ளை அம்படு தெருவுல நின்னுச்சா இல்லையான்னு பாருங்க. அதுதான் அந்த அஜித் குடுத்துட்டு போன பதிலடி. அஜித் குடுத்துட்டு போன பதிலடி உங்களுக்கு தெரியுதா? 5 பேரோட குடும்ப பொம்பளைங்க வாசல்ல, தெருவுல, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி குளிக்காம, தண்ணி குடிக்காம, பிள்ளை குட்டியோட நின்னாங்க பாத்தீங்களா? அது நீ என்னதான் அதிகாரம் இருந்தாலும் ஆண்டவன் முன்னாடி நீ வெறும் மனிதன் தான். அவர் நினைச்சாரு உன்னை என்ன வேணாலும் செஞ்சிருவாரு. தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அஜித்துக்கு மட்டும் ஒரு கோவம், அந்த ஸ்பார்க் சொல்லுவாங்க பாருங்க, என்னன்னா இவன் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்பார்க் மட்டும் லேசா வந்திருந்தது. 5 பேரையும் தம்சம் பண்ணிட்டு அவன் இன்னைக்கு ஜெயில போய் உட்காந்துருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ரொம்ப ஏழைப்பட்டவங்க, பாவப்பட்டவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க பெரிய பதவியில இருக்கீங்க, பணம் காசு வச்சிருக்கீங்க, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்றத பெருமிதம் எடுத்துக்காதீங்க. கடவுள் பார்த்து தெருவுல உட்கார வச்சிருவாரு உன் பின்னாடி இருக்க குடும்பத்தையே. புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.